வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ விஜயோட அரசியலையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப குவைட்டாவே இருந்தாங்க. இப்போ மறுபடி மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல நடக்கும்போது ஒரு இன்டோர் ஈவெண்ட்டா அது ஆர்கனைஸ் பண்ணி QR கோடு ஸ்கேனர் பாசஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் ஒரு 1/2 hour முன்னாடியே வந்துட்டாரு. குழந்தைங்களோட வந்த பெண்களெல்லாம் அனுமதிக்கலை. இந்த மாதிரி ஒரு பழைய தவறுகள்ல இருந்து திருத்திட்டு இந்த பயணத்தை மறுபடி தொடங்கியிருக்காங்களா? இது அவங்க பார்ட்டியை ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணுமா? பழைய தவறுகளை நிறைய திருத்திருக்காரு. உதாரணத்துக்கு என்னைக்கு நேரத்துக்கு வந்தாரோ அன்னைக்கே விஜய் ஒரு பங்க்சுவல் பர்சனாக மாறி இருக்காரு. நான் ஒரு இன்சிடென்ட் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, வந்தவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உள்ளபடியாக வரவேற்கும். மற்றபடி அது ஒரு க்ளோரிஃபைடு இன்சைடு ஈவெண்ட்டுங்க. அது ஒரு தொண்டர்களை சந்தித்தார், இல்லை கட்சிக்காரர்கள் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. அவர் அவரோட ரசிகர்கள் அதிகமானவங்க வந்திருந்தாங்க, அவங்கள சந்தித்த மாதிரி தான் பார்க்கணும். பொதுமக்களை சந்திச்சாருன்றது இல்லை. பொதுமக்களை சந்திக்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் பப்ளிக் யார் வேணால் வரலாம் பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டுப்பாடு வைக்காமல். கட்டுப்பாடு வேறு, கட்டுக்கோப்பு இல்லாமல் போகிறது வேறு. கட்டுக்கோப்பு இல்லாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடாக ஆக்கி ஒரு 2000 பேரோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாண மண்டபத்தில் இல்லை ஒரு காலேஜ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியத்தில் பார்க்குறதுன்றது ஒரு இன்சைடு ஈவெண்ட் தான். அதை வைத்து எல்லாமே மாறிடும், இனிமேல் பப்ளிக்கெல்லாம் பயங்கர எழுச்சி ஆகும் அப்படின்னு தொண்டர்களே அது வசீகரப்படுத்தும். தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா 55 நாள் ஒன்றுமே இல்லையே, ஆக்ஷனே இல்லாமல் இருந்தது. அதுக்கு நடுவில் காஞ்சிபுரம், சரி காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சி நடந்தது, அது நடந்து 3 நாள் ஆகும் போது இன்னைக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன நிகழ்ச்சி பண்ணி, வேறு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு? ஒரு போராட்டம், இல்லை மக்களை சந்திக்கிறது, இல்லை மக்கள் சந்திப்பு, இந்த மாதிரி நிகழ்ச்சி கூட பண்ணுறது இல்லையா? தொடர்ந்து நல்ல நாள்லாம் வருது, கல்யாண நாள்லாம். ஏன் ஏதோ ஒரு மண்டபத்தில் தாவேக்கா கல்யாணத்தில் போயிட்டு தாலி எடுத்து கொடுத்துட்டு அந்த தம்பதியை வாழ்த்து பேசிட்டு அங்கே ஒரு அரசியல் பேசினாங்க. தெரியல, அரசியல் தெரியல, ஆனால் ஆசை அதிகமாக இருக்குது. முதலமைச்சர் நாற்காலி மேலே ஆசை இருக்கிறது. அதற்கேற்ற உழைப்போ, அதற்கேற்ற சிந்தனையோ, அதற்கேற்ற வியூகமோ ஒன்றும் கிடையாது. அவரோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கேவை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் சில விஷயத்த முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண மாதிரி பேசியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கா, இல்லை கொஞ்சம் அவங்க பழைய லெவல்லேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன ஃபீல் எதுவும் தெரியுதா? பழைய லெவல்லேருந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. அந்த ஸ்பீச் அட்ராக்டிவாக தான் இருக்குது. பட் அது ஜனங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா புதுசாக எதுவுமே சொல்லலை. அவர் சொன்னது எல்லாமே பழசு தான். ஒருத்தருக்கு வீடு இருக்கணும், வண்டி இருக்கணும், கார் லட்சம், கார் வண்டி லட்சம் தான் புதுசு. காரை பற்றி யாரும் பேசலை. மற்றபடி விவசாயிகள் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனைலாம் எல்லா கட்சியும் நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. பட் அவர் இன்னும் டீட்டெயில்டு பிளானோடு வந்திருக்கும். அவங்க சரியில்லை, நான் வந்தால் இதெல்லாம் சரி செய்வேனாவே முடிஞ்சிச்சு. அதெல்லாம் அவர் பண்ண மாதிரி தெரியல. அவர் இன்னும் நிறைய படிக்கணுங்க. புதுசுங்க, கற்றுக்குட்டி தானேங்க. அவர் 2 வருஷம் தானே ஆக போகுது. 2 வருஷத்துலேயே எல்லா அரசியலும் கரைச்சி குடிச்சிட்டு எல்லா மாவட்ட அரசியலும் முல்லை பெரியாறுல நிலை என்னன்னா தெரியும். சரி, இங்கே பேசுவார். நாளைக்கு கேரளாவில் ஜனநாயகம் படம் ஓடணும்ல, பேசுவாரா? காவேரி பிரச்சனை தீர்க்கமாக பேசுவாரா? பில்லிங்கோட்டில் என்ன நிலமை, ஆரங்கியில் எவ்வளோ தண்ணி வருது, KRSல எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்க, மேட்டூரில் எவ்வளோ தாங்கும், எவ்வளோ போகணும், வண்டல் மண் எவ்வளோ, மேட்டூர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எவன் மண்ணள்ளி கொள்ள அடிக்கிறான், அதெல்லாம் ஒரு நெட்வொர்க் இல்லை, எல்லாம் பேசணும் இல்லையா? அதனால் நிறைய விஷயங்கள் இன்னும் அவருக்கு தெரியாது. படிக்கணும், கற்றுக்கணும், தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நகர்வாக பண்ணும்போது கண்டிப்பாக தாவேக்காவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறா, அதுக்குள்ளெல்லாம் போகாமல் வெறும் அந்த டிவிக்கே வர்சஸ் தாவேக்கா வர்சஸ் டிவிக்கா, அதுலேயே தேர்தலில் ஒரு வியூகமாக. அதான் நானும் கேட்க நினைச்சேன். இப்போ அவர் எப்போதுமே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் டிவிக்கே வெஸ் டிஎம்கே தான் இந்த எலெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண பார்க்குறாரு. 2வது இடத்த எப்படியாவது நம்ம என்ஷூர் பண்ணிடணும், ஏடிஎம்கேவை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ்ல ஒர்க் பண்றாரு. ஒரு மாதிரி பெர்செப்ஷனா கிரியேட் பண்றாங்களா டிவிகே வெஸ் டிஎம்கேன்னு? ஏன்னா டிஎம்கேவும் இவங்களோட எல்லா விமர்சனம் கரெக்டுங்க. ஒரு திமுகவா எதிர்க்கிறதா சொல்லிட்டு எத்தனை பேர் அதிமுக காலி பண்ண போறீங்க? இதே தான் அமித்ஷா சொன்னார் ஒரு காலத்தில். தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக போகிறேன் ட்ரை பண்ணுறேன்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதிமுக ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமா அண்ணாமலை சொன்னார், போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானா? அப்படிலாம் கிடையாதுன்னா, போட்டி திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான். நாங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை பண்ணார். என்ன நடந்தது? கிடையாது. மாற்றம் முன்னேற்றம்னு வந்தார் அன்புமணி, திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்தார். ஏதோ ஒன்று காலி ஆகுன்ற மாதிரி பேசினாங்க. அதில் அதிமுகவும் அன்றைக்கி பேச பொருளாச்சு. திமுக அன்புமணியில் காலி பண்ண முடிஞ்சுதா? இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தார், திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்புனாவே அதிமுக வீகம். ஆனால் அதிமுக வீகம் எடுக்கும்போது அதிமுக எதுக்கு? அதிமுக அழிஞ்சு போயிருக்கணும். சீமான் 8% வாக்கு வாங்கினதால அதிமுக அழிஞ்சா போயிடுச்சு. 66 சட்டமன்ற உறுப்பினர், 75 சட்டமன்ற உறுப்பினர் கூட்டணியில் இல்லை. அதனால் நீங்கள் வர்றதுனால தோல்வி என்பது உறுதியாகலாம்.
ஆனால் ஒரு கட்சி அழிவாகுது, கட்சி முடிஞ்சு போகுதுன்றது அந்த பொருளுக்கு போவார். தாவேகா வந்து இன்னும் வந்து புதிய கட்சி, அதனால ஒரே தேர்தலில் வந்துட்டு அவங்க எவ்வளோ விஷயங்கள் மீண்டும் மேலே வர வேண்டியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு விகிதாச்சாரம் மேலே வரணும், நாம் தமிழர் கட்சி வாக்கு விகிதாச்சாரம் மேலே வரணும், பாரதிய ஜனதா கட்சி மேலே வரணும், அதிமுக மேலே வரணும், அதுக்கப்புறம் தான் திமுக. எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரே தேர்தலே வந்து திமுகவையும் மற்ற எல்லா கட்சிகளையும் வீழ்த்திடுவோன்றதுலாம் அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸில் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று அவர் தொண்டர்கள்லாம் அவர் நம்ப வைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வகையான மூளை செலவை தான். தொண்டர்கள்கிட்ட போயிட்டு எப்படி உங்கள் அண்ணன் சிஎம் ஆவார்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஆயிடுவார். ஏன் ஆவார்னா மாற்றம், என்ன மாற்றம்னா புதுசு, என்ன புதுசுனா நல்லது செய்வார், எப்படி செய்வார்னா அதெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் வரும்போது அவர் வரக்கூடாதா? ஐயா, முதலமைச்சர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு 234 தொகுதியில் போட்டி போடணும். 214 தொகுதியில் போட்டி போடும்போது உங்களோட வேட்பாளருக்குன்னு ஒரு 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 இது இருக்கணும், ஒரு லட்சணம் இருக்கணும். என்ன லட்சணம்? பணம் செலவு பண்ணுறது, பேச்சாற்றல், தேர்தல் வியூகம், வாக்காளர்களை கவர்றதுக்கு உண்டான சிந்தனை, பேச்சு, திட்டம், எவ்வளோ இருக்குது. எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு விஜயை வச்சுட்டு நீங்கள் மினிமம் நீங்கள் சிஎம் ஆனால் 120 எம்எல்ஏ வேணும். 120 எம்எல்ஏ யார் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பர்செப்ஷன் இருக்குது அந்த வேட்பாளர். இப்போ எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை மறந்துட்டு அதிமுக பற்றி கேட்டிங்க அப்படின்னா என்னால் வந்து ராயபுரத்தில் இந்த வாட்டி ஜெயக்குமார் திருப்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டி நகரில் சத்யாவுக்கு வந்து இந்த வாட்டி தேர்தல் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சென்னையில் ரொம்ப மோசமான இடம், அந்த இடத்துலையே ஒரு 2 தொகுதி இருக்கும். கிட்டத்தட்ட வேளச்சேரியிலுமே அவங்க இந்த வாட்டி கொஞ்சம் கணிசமாக ஓட்டு வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு தொகுதியாக வந்து பார்க்கலாம். இது சேலம் எடுத்திங்கன்னா திருப்பி ரிசல்ட்டு நல்லா எடுப்பாங்க. போன வாட்டியும் வந்து ஆல்மோஸ்ட் 9 சீட் நினைக்கிறேன், 9 என்னமோ. அது கிட்டத்தட்ட ஒரே ஒரு சீட்டு தான் சேலம் மாட்டேங்குது. கோயம்புத்தூரில் திருப்பி மறுபடியும் பை அண்ட் லார்ஜ் நல்லா ஜெயிப்பாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமின்றவர் கடந்து போயிட்டு நான் பேரை சொல்கிறேன். இப்போ நாகப்பட்டினத்தில் பவுன்ராஜுக்கு இப்போ செல்வாக்கு கூடி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓஎஸ் மணியன் அங்கே திருப்பி வந்து அவருக்கு வேதாரண்யத்தில் நல்ல செல்வாக்கு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இடம், விராலிமலை விஜயபாஸ்கர் எடுத்திங்கன்னா யார் வந்து எதுனாலும் விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட உறுதி. புதுக்கோட்டை மாவட்டமாக இந்த வாட்டி அதிமுக நல்லா பண்ணுன்ற மாதிரி ஒரு பேசுவார். இதெல்லாம் வந்து இங்கே எங்கேயுமே இபிஎஸ்ன்ற பேரை நான் மென்ஷன் பண்ணலை, அந்த கட்சி இப்படி இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ தாவேக்கால நீங்கள் எந்த இடத்துல எந்த தொகுதிக்கு மென்ஷன் பண்ணுறேன். விஜய் எங்கே நிற்க போகிறார் தெரியுமா? யார் எதிர்த்து? சரி, இப்போ விஜய் போய் நிற்கிறாரு, திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் போய் அப்பா கிட்ட போயிடுப்பா போர் அடியுது, ஏன்னா பண்ணுவோம், நான் விஜய் எதிர்த்து நிற்கிறேன்ப்பா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அறிவிப்பு, சார் விஜய் சார், விஜய் அண்ணா, அப்படியே அவர் பாஷையில் இவர் உதயநிதி ஸ்டாலின். சரிண்ணா, ரொம்ப நாளாக வந்து ஊராக போகிறீங்க, 2000 பேரை கூட்டி வச்சு கதெல்லாம் சொல்லுங்கள், எந்த தொகுதி நிற்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, நான் வந்து நிற்கிறேன். அரசியல் வாரிசு தானே, அரசியல் வாரிசுன்றதை தூக்கி போட்டுட்டு சாதாரண ஒரு திமுககாரனா நீ எங்கே நிற்கிறியோ சொல்லுண்ணா, பெரிய கட்சினா நீ ஒரே தேர்தலில் அதிமுகவை படுக போட்டுருவேன், திமுகவை தூக்கி போட்டுருவேன், பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், நண்பர் அண்ணன் சீமானா ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவீங்க, ரைட்டுண்ணா நான் வரேண்ணா. எந்த தொகுதி? 214 தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் என்னும் என்னை நான் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த தொகுதியில் வந்து நிற்கிறேன்னா. திமுகவுக்கு 234 தொகுதியிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எங்கே வேணாலும் போய் நிற்கலாம். ஊட்டிலேயும் நிற்கலாம், நாகப்பட்டினத்துலேயும் நிற்கலாம், தஞ்சாவூர்லேயும் நிற்கலாம், சென்னையிலையும் நிற்கலாம், கோயம்புத்தூர்லேயும் நிற்கலாம், எங்கே வேணால் நிற்கலாம். விஜயால் நாகப்பட்டினம் போய் நிற்க சொன்னீங்கன்னா போயிட்டு வரதுக்கே டயர்ட் ஆகிடுவார். ராமநாதபுரம்னா என்னப்பா இது, இத்தனை வாட்டி தான் காரில் போகிறது, அதிகபட்சம் திருச்சி போய் திருச்சியிலேருந்து திருப்பி மறுபடியும் ஓட்டின்னு போனால, இல்லை தூத்துக்குடி போய் இறங்கினா அங்கேருந்து திருப்பி கார் ஓட்டின்னு போனால, அப்புறம் அங்கேயே தங்கணும்ல, அங்கேயே பிரச்சாரம் பண்ணல. நான் பெரிய ஆள் மாசுன்னு சொல்லிவிட்டு வீடு வீடாக போகாமல் ஓட்டு கேட்க முடியுமா வேட்பாளராக? அதெல்லாம் இருக்குல்ல, டென்ஷன் ஆகும். ஏன்னா இது தெரியாது, பழக்கம் புதுசு, கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கும். உதயநிதிக்கு பிரச்சனை கிடையாது, அங்கேயே படுத்து கிடப்பாப்புல. ஏன்னா 2-3 தேர்தல் போனால் தெரியும், சொக்காய்க்கெல்லாம் ஈரமாயிடும், பின்னாடி ஈர டவலில் வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்படியே ஐஸ் பேக் வைப்பான் ஒருத்தன். போகிற இடத்துல சாப்பாடு 5 மணிக்கு ரெடியாக இருக்கும். அண்ணன் டயர்டாகிறார் போனால் போயிடுவாங்க டிஎம்கேக்காரங்க. இன்னும் போலையா அப்படின்னா தோ போயிட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, இன்னும் போலையானா இல்லை ஒருத்துக்காக பார்த்துட்டு போகிறேன், எறா கிரீஸ் டப்பானா வாயிலே குத்துவேன், இதெல்லாம் வரும். கிரீஸ் டப்பா போட்டாலும் துணியை போட்டு துவச்சிட்டு திருப்பி வருவாங்க. டின்னு சீட்டு போட்டிங்கன்னா அந்த ஜாவ்லின் த்ரோ மாதிரி இருக்கும்ல, அதை ஓடி வந்து அப்படி வச்சு ஆள் ஒண்டி இருப்பான், கம்பு இருக்கும், ஆள் பார்த்தா தாவி காம்பவுண்ட் உள்ள வந்திருப்பான். டிரான்ஸ்ஃபார்மரையே நாங்கள் பார்க்குறோங்க, ப்ரெடேட்டர்ஸ் மாதிரி. இதெல்லாம் எங்கே எப்படி கட்டுப்படுத்தும்? இதெல்லாம் இருக்குல்ல சிக்கல். நாளைக்கு உதயநிதி ஸ்டாண்டு ஒரு எடுக்கிறாரு, விஜய் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு, விஜய் ஜெயிச்சுட்டு வராங்க. சரி, இல்லை உதயநிதி கூட வேண்டாம், கரூர் எல்லாத்துக்கும் காரணம் இந்த செந்தில் பாலாஜி. 10 ரூபா பாட்டில்
ஊழலின் சிகரம், ஊழல்வாதி அப்படின்னு நான் சொல்லலை, இன்றைய முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அந்த செந்தில் பாலாஜியை எதிர்த்து ஊழலை ஒழிக்க, திமுக சர்வாதிகாரத்தை ஒழிக்க கரூரில் போய் விஜய் நிற்பாரா? இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல நீங்கள் பர்செப்ஷனு, 3வது பெரிய கட்சி செங்கோட்டையன் போகிறார், ஓபிஎஸ் போகிறார், இதுன்னு வேட்பாளர்னு வருது. இப்போ உதயநிதி எங்கே நிற்க போகிறார் தெரியும். ஒரு வேளை உதயநிதி இல்லை நான் வந்து விஜய் எதிர்த்து நிற்கிறேன், என்ன ஆயிடுச்சு? உங்கள் மார்க்கி பிளேயர் மார்க்டா நவுறவே முடியாது. நவுறுனா விஜய் போயிடுவாங்க. விஜய் ஜெயிக்கணும்னா உழைக்கணும். விஜய் அவர் தொகுதியிலே உழைச்சுன்னா மற்ற தொகுதியில் என்ன ஆகும்? இதெல்லாம் காணல் நீராக போயிடும். நீங்கள் மம்தா பானர்ஜி தோக்குறாங்க வெஸ்ட் பெங்காலில், சிங்க பெண்மணின்றாங்க. இப்போ இன்னைக்கு டைகர் மாதிரி நடப்பாங்க. அந்த மாதிரி பெங்கால் டைகர்னால் அந்த பேர் 2 பேருக்கு தகும். ஒன்று சௌரவ் கங்குலி கிரிக்கெட் கிரவுண்டுலேயும், இன்னொன்று மம்தா பானர்ஜி பிரதமர் மோடி எதிர்க்கல. மம்தா பானர்ஜி தோக்குறாங்க, கட்சி ஜெயிக்குது, முதலமைச்சர் தோக்குறாங்க. ஒரு தொகுதியில் போயிடுச்சு. தெரியுது அப்போ அரசியல்னா என்னன்னு? மம்தா பானர்ஜியை விட இவருக்கு பயங்கர அரசியல் தெரிஞ்சிடும். அப்படியே பிரதமர் மோடி வந்தால் அப்படியே எதிர்த்து இப்படி நின்றுவார் மாற தூக்கி, இல்லை திமுகவை அம்பு விட்டுருவார், இல்லை எடப்பாடி பழனிசாமி ஓடும்போது காலில் கட்டையை விட்டு உழ வச்சுருவார். பேசலாம், செயல் வாக்குன்றது வேறு. பிரதமர் மோடிக்கு சிக்குது அயோத்தியாவில் ஓட்டு, 2வது 3வது ஒரு சில ரவுண்டில் பின்தங்குறாரு. இந்தியா முழுக்க பிரபலம் இப்படின்னா அப்படியே மாறும். அந்த மோடிக்கு வந்து பின்னடைவு, பயம், பயத்தை காட்டினா பரமா அப்படின்ற மாதிரி. ஐயோ ராமரே மன்னிச்சிரு, நான் ஏதோ ஒன்று வச்சு ரொம்ப அரசியல் பண்ணிட்டேன் போகுது, மக்களை மறந்துட்டு வெறும் இந்துத்துவ அரசியல் பண்ணது இதுவா அப்படின்னு பயந்துருப்பாரா இல்லையா? அன்னைக்கு அந்த இடத்துல பிரியங்கா காந்தி நெத்தி தான் மோடி தோக்குறாரு. இதெல்லாம் பாடம் இல்லையா கண்ணெதிரில்? அம்மையார் ஜெயலலிதா தோத்துருக்காங்க ரெட்டையில. நீங்களாம் சொல்கிறீங்களே நடிகன் கூத்தாடி கீத்தாடி, அதெல்லாம் இல்லை. அவங்க அதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அரசியல்வாதியாக நிற்கும் போது தான் ஆட்சி பிரச்சனை. அப்போது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா அவர் கேரிடு தன்னை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவும் முதலமைச்சராகவே ஆகிடு. இப்போ நான் கேட்டேன்னா தொகுதி எங்கே நிற்க போகிறாரு விஜய்? கரூரில் நிற்பாரா? செந்தில் பாலாஜி கிட்டே எதிர்த்து நின்னா விஜய் ஜெயிக்கிறது கஷ்டங்க. உதயநிதியாச்சும் கொஞ்சம் விட்டுருவார் லூஸில், ஏன்னா கொஞ்சம் பணக்கார வீட்டு வாரிசு, கொஞ்சம் கஷ்டம் பார்க்க. இது அப்படி இல்லை. இது நம்மள மாதிரி தெருவா சுற்றுற பீஸு. வீட்லேயே போய் படுத்து கிடப்பாப்புல. நீங்கள் போய் காலையில் வந்து நாங்கள் அதிமுகலேருந்து வரோம், நாங்கள் தாவே கலந்து வரோம், செந்தில் பாலாஜி கதவு திறப்பாப்புல. என்னப்பா எல்லாம் நம்ம ஊர் தான், நம்ம மக்கள் தான், செந்தில் அண்ணனுக்கு மிஞ்சி என்ன? வீட்லேயே போய் படுத்து கிடந்துருவார். ஒரு வீட்டை அன்றைக்கி போய் கதவு கட்டினா செந்தில் பாலாஜி கதவு திறப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக பூட்டாப்புல. இந்த எப்படி இந்த பிஆர் படத்தில் ஒரு வாட்டி இந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு தீரன் படத்தில் போவார் கார்த்திக், அந்த பவாரியா காட்டுக்குள்ளே போனோன்னா அவரை பிடிக்கவே முடியாது. ஏன்னா ஊரே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வெளியில் கொள்ளைக்காரன், ஊருக்கு நல்லவன். இது மாதிரி தான் ஆழ்ந்துனுக்கிறாரு செந்தில் பாலாஜி கரூரில், அவர் தொகுதியில். அங்கே போய் நிற்பார் அவர். சரி விஜயபாஸ்கர் எதிர்த்து போய் நிற்பாரா அதிமுகவில்? இல்லை தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி எதிர்த்து போய் எல்லாம் இவர் ஓபிஎஸ் வந்துட்டார், செங்கோட்டையை வந்துட்டார். தொண்டாமுத்தூரில் கோயம்புத்தூரில் போய் நிற்பாரா? மதுரை 10 தொகுதி. ஒன்று ராஜன் செல்லப்பா பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. டஃப்பாக பார்த்தாரோ அடிச்சுருவாரோ அப்படின்ற மாதிரி இருப்பார், முறப்பாக இருப்பார். ஆனால் இந்த தொகுதி வேணாண்ணே. சரி அப்புறம் பிடிஆர் பேரை கேட்டவங்களும் தொகுதியே வேணாம். பிடிஆராக பார்த்த தொகுதியை விட்டு நவுந்தாதான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு. அப்புறம் அடுத்து செல்லூர் ராஜு, ஆனால் ஏன்னா இங்கிட்டு வந்துட்டு அங்கிட்ட கிட்ட போங்க அப்படின்னா. ஒரு வேளை நிற்கிறாருன்னா செல்லூர் ராஜு வீடு வீடாக போய் காலில் வந்து ஐயா அம்மா இந்த தயவு செய்து அந்த அந்த போக்கு, செல்லூர் ராஜோட பேச்சு, அந்த தன்மைக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். என்னைக்குன்னா ஒரு நாள் பத்திரிகையாளர் செல்லூர் ராஜு அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கேள்வி. ஏன்னா ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பார் அந்த மனுஷன். செல்லூர் ராஜுக்கு வராத பிரச்சனையா இன்னைக்கு? குடும்பத்தில் பிரச்சனை, காசு ஏதோ காணா போச்சுன்னாங்க, இபிஎஸ் வந்து வண்டியிலே சேர்க்காம ஒரு நாள் ஒரு விமர்சனம் ஆச்சு, தெர்மாகோல் விட்டாருன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அப்படி ஒரு சிரிப்பலை. எல்லாத்தையும் தாங்கினார்ல அந்த மனுஷன். கோவப்படலையே பத்திரிகையாளர்கிட்ட? அந்த செல்லூர் ராஜு பத்திரிகையாளர்கிட்டே கோவப்படலன்னும் போது வாக்காளர்கிட்ட எப்படி நடந்துக்குவார்? எப்பா என்னப்பா எல்லாரும் போடலாம், தோற்று போயிடுவையா அண்ணன், ஒழுங்காக தயவு செய்து போட்டு போயா என் செல்லம் இல்லை அப்படின்னு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா முறையும் சொல்லி ஜெயிச்சிருவாப்புல. ஆர்பி உதயகுமார், நான் எவ்வளோ சாப்பாடு போட்டிருப்பேன், எவ்வளோ கோயிலில் போயிருப்பேன், எல்லா கோயிலையும் மாலை அமாவாசையை நானே நடத்துன மாதிரில பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் ஏதோ ஒன்று பண்ணுவார். அடுத்து தளபதி டிஎம்கேல செல்வாக்கு உள்ள ஒரு ஆள். அதுக்கப்புறமா வந்து மூர்த்தி சும்மாவே 45,000 ஓட்டு 50,000 ஓட்டில் ஜெயிக்கிறாப்புல போன வாட்டி. இப்போ அமைச்சர் வேறு நல்லா கல்லா கட்டுறாரு துறை.
பயங்கரமான வருமானத்துக்கு வழி அரசுக்கு வருவாய் ஈட்டித்தரக்கூடிய துறையினுடைய ஒரு முக்கிய அமைச்சர். மூர்த்தி லூஸில் விடுவாரா? அப்புறம் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, இல்லை தேனி, மதுரை பார்டரு, அங்கே போனீங்கன்னா ரெட்டலை இன்னும் சாவாமல் அப்படியே உயிரோடு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டால் போதும் புஷ்ஷுன்னு வாழணும். அங்கே போய் ரெட்டலை எதிர்த்து எம்ஜிஆர் சின்னத்தை, அம்மையார் ஜெயலலிதா சின்னத்தை எதிர்த்து கட்சியை மீட்கிறதுக்கு நாங்கள் ரெட்டலையை ஒரே ஒரு அடி தோக்கடிச்சிக்கிறோமே அப்படின்னா அவங்க லூஸ் விடுவாங்களா ஜனங்க? எங்கே இருக்குது தொகுதி மதுரையில்? இப்போ மதுரையை நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னேன். எங்கே இருக்குது தொகுதி? அப்போது வேட்பாளர் நான் விஜயை வச்சு சொல்கிறேன். இது விஜயோட கட்சிக்காரர்களோட நிலைமை ஆட்டத்திலே இல்லை. எல்லாம் சொல்கிறீங்கல்ல 26%, 30%. விஜயோட தொகுதி சொல்லுங்கள், சட்டமன்ற தொகுதி. விஜய் எங்கே நிற்க போகிறார்? விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் ரிஷிவந்தியத்தில் கஷ்டப்பட்டாரா இல்லையா? அவர் ஜெயிக்கிறதுக்கே கடைசியில் கஷ்டமாயிடுச்சுல்ல, தோல்வி சந்திச்சார்ல. விஜயகாந்துக்கு என்ன குறை? குணத்தில் குறையா, கொடுக்கறதுல குறையா, தொண்டர்கள் இல்லையா, என்ன குறை? எக்ஸ்போஷர் ஆகிடும். கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு 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 வேலையை திரும்பி 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 செஞ்சு அந்த இடத்துலையே நிற்கிறது தான் அரசியல்வாதியோட கஷ்டம். அந்த அந்த உழைப்பு வேணும். அந்த உழைப்பு நீங்கள் சொல்லுங்கள், விஜய்க்கு இருக்கா? இதோ இப்போ பேசுறது காஞ்சிபுரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி பேசுனது 55 நாளைக்கு கரூர் முன்னாடி நடந்ததை பற்றி பேசுகிறோம். திருப்பி அடுத்து எப்போ எங்கே பேசுவார் தெரியாது, என்ன பேசுவார் தெரியாது. ட்விட்டரில் 3 லைன் போடுவாங்க, அதையே நான் 30 நாளாக பேச முடியும். மக்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லையா? இல்லை திமுகவில் எதுவும் குற்றச்சாட்டே இல்லையா? கன்சிஸ்டன்சி இல்லைங்க. இவங்களாம் போய் சேருவாங்க, கொள்வாங்க, அதனால் ஒரு பேசு பொருளாகவும் செய்தியில் வரும். வேட்பாளர்னு வரும்போது சிக்கல். ஆக்சுவலி ரஜினி வந்து இந்த அரசியல் தொடர்பான பேச்சுக்கள் வரும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். சினிமா மாதிரி அரசியல் ஈஸி கிடையாது, அதுக்கு நிறைய உழைக்கணும், அது வந்து அவ்வளோ எளிமையானது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் ரிப்பீட்டடாக. ஆனால் விஜய் வந்து அதை ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடுங்கிற லெவலுக்கு ரொம்ப ஈஸியாகவே சினிமா மாதிரியே பார்க்குறாரு. அந்த தன்மை தான் அவர்கிட்ட தொடர்ந்து வெளிப்படுதா? இது ஒரு நல்ல கேள்விங்க. ரஜினி அவர்கள் வந்து சினிமாலே ரொம்ப கஷ்டப்பட்டு பரட்ட சீன்லாம் பார்த்துருப்பீங்க. கமலுக்கு ஒரு முக்கியத்துவம், ரஜினிக்கு ஒரு முக்கியத்துவம், அது மாதிரி. அதே மாதிரி அவரே ஒரு பதிவு போட்டிருப்பாரு, ஷூட்டிங்க்கு கூப்பிட்டாங்க, போன இடத்துல காசு கொடுக்கல, மேக்கப் காசு கொடுத்தா தான் போடணும், உனக்கு வண்டிங்கிற அவனுக்கு நடந்தே போகும்போது அந்த சீனெல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு. நான் ஒரு போராட்டம், ஒன்றும் பெரிய வசீகரமான முகம்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருப்பு முகம், ஸ்டைலு, அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தான் வாழ்க்கையில் மேலே வந்து சூப்பர் ஸ்டார் உச்சத்தட்ட நடிகர். அப்படி இருக்கும்போது தான் பாபா படம்லாம் ஓடலை, ஒரு சில படம் கோச்சடையான்லாம் ஓடலை. ப்ரொடியூசருக்கு பிரச்சனை, காசை திருப்பி கொடுக்குறாரு, பேரை கெடுத்துக்காமல் அப்படி இப்படி எங்கெங்கெல்லாம் ரஜினிக்கு பேர் கெடாமல் இருக்கோ அதெல்லாம் பேர் கெடாமல் சரி பண்ணும். அப்படி போய் அரசியல் வரும். அப்போ இதில் போனால் நம்ம பேர் டேமேஜ் ஆகிடும். இருக்கிற பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து மோடியை பாராட்டி பேசுகிறது. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பாவம் அம்மா இப்படி இருந்தாங்க, இவ்வளோ பெரிய ஸ்டாரு அப்படி. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போனாச்சும் எதனான்னா ஒரு வாழ்த்து. அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூடவே இருக்கிறது, எதனா ஒரு நிகழ்ச்சின்னா முதல்வரை போய் அங்கே பாராட்டுறது. இப்போ எல்லாரையும் பாராட்டுறேன், என்ன விட்டுருங்கப்பா, நான் அங்கே ஆட்டத்துக்கே வரல. அப்போ அவர் புத்திசாலியே இல்லையா? ஒரு மனிதருக்கு தன்னோட அளவுகோல் தெரியும். அளவுகோல் அவருக்கு தெரியும், அவருக்கு எது நல்லா வரும் எது வராது அப்படின்றது தெரிஞ்சதுனால இஸ் எ ஜீனியஸ். அதனால் அந்த தியானம் கீனம் பண்ணணும் போது அவங்களுக்கு ஒரு சில விஷயம் பொறி தட்டும். இது நமக்கு வருமா, இல்லை இது நம்மளை நட்டாத்தில் விட்டுருமான்னு சொல்லும் போது எவ்வளோ ரஜினிக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா காசு இப்போ நாளைக்கு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கோடி கணக்கில் கொட்டுறதுக்கு தயாராக. படத்துக்கே 200 கோடி 300 கோடி கொட்டுறாங்கன்னும் போது ரஜினி வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா இன்வெஸ்டர்லேருந்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பான். பணத்தை வாங்கி வியாபாரம் பண்ணுறதில்ல அரசியல். பதில் சொல்லணும், நாளைக்கு தோற்று போயிட்டா மூஞ்சி தூக்கிட்டு எங்கே வச்சுக்கிறது, இன்னொன்று உழைக்கணும். அவர் உடம்பை பாதுகாத்துக்கிட்டு ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிட்டு போனால் போதுன்ற அந்த ஒரு முடிவு வந்துட்டார். அவர் எடுத்தது கரெக்டான முடிவு. விஜய் இது வரைக்கும் அதிமுக விமர்சிக்கலாம், ஒரு டிஎம்கே தான் என் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு மோட்லேயே இருக்கிறாரு. பேரலாக இப்போ ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்கு வரலன்னா டிவிகேவை ஹார்ஸாக விமர்சிப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் ஏடிஎம்கே இன்னமுமே விஜயை வந்து சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் கூட்டணியை நோக்கி வருவாங்க அப்படின்ட்டு ஏடிஎம்கே இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதம் வரையில் இந்த பஞ்சாயத்து போவாங்க. டிசம்பருக்கு, ஜனவரிக்கு, ஃபெப்ரவரிக்கு. ஏன்னா ஃபெப்ரவரி சொன்னால் லாஸ்ட்டு, மோஸ்ட்லி ஜனவரியில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்குமே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஜனவரியில் முடிக்கணும். ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஜனவரியில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்தே சொல்லிக்கிறாங்க.
மற்றவங்க ஒத்து வந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இழுப்பாங்க. ஏன்னா கடைசி நேரம் வரலாம் அந்த பேரை பண்ணுறதுக்கு, சீட் அதிகமாக வாங்குறதுக்கு, தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இழுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இந்த தாவேகாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவங்க இப்போ தனித்து போகிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வரையிலும் அதிமுகவும் எதிர்க்காது, பிஜேபியும் தாவேகாவும் எதிர்க்காது, தாவேகா அதிமுகவும் எதிர்க்காது, அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் திமுக ஒண்டி தான் இருக்கும். நான் எப்படி பார்த்தா ஊழலுக்கு எதிராக பேசுகிறீங்க, மாற்றத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா எல்லாத்தையும் தான் இருக்கும், அதான் முறை. ஆனால் அதை அவர் செய்ய மாட்டார். மீறி அப்படி செஞ்சார்னா அவர் பிஜேபி எடுக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவர் பாதிக்கப்படுவார். அதிமுகவுக்கு நட்பு கரம் வீசுனது கரூர் சம்பத்துக்கு பிறகு அதுக்கும் எதிராக போகிற மாதிரி ஆகும்போது இதாகும். ஒருவேளை அவர் கடைசியில் வரல, கூட்டணியிலே வரல, தனியாக தான் போகிறாருன்னா அந்த நொடியிலேருந்து அதிமுகவும் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எம்ஜிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய். எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம்லாம் வந்து அதிமுகலேருந்து யாரெல்லாம் போய் கூட மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட இருக்கவங்ககிட்ட கேட்டப்போ இல்லைங்க அது பீரியடு ஆப்ஷன் ஓவர், இப்போ யாருமே பேசுறது இல்லையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் கிண்டல் பண்ணுறாங்க, நேற்று வந்தவங்கலாம் வந்து இது பண்ணணுன்ற மாதிரி மைல்டாக அவங்க அந்த ஆப்ஷன் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அவராக வந்தால் வேணால் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ விஜய்க்குமே ஒரு ஆப்ஷனாக க்ளோஸ் ஆகுதுல்ல, காங்கிரஸோட ஆப்ஷன் க்ளோஸ்டு. ஏடிஎம்கே அது வந்து ஃபஸ்ட்டு இவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, இது பண்ணாங்க, ஒரு அழைப்புலாம் ஓப்பனாக விட்டாங்க, அவங்க அதை அக்னாலேஜ் பண்ணல. அக்னாலேஜ் பண்ணாத ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு திருப்பி பேசினா அது அதிமுக தான் அசிங்கம். அதை விட தன்னுடைய சொந்த கட்சியை நம்பாமல் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், அதான் மதிக்கலையே, மதிக்காத அளவுக்கு 10 வாட்டி கூப்பிடணும். அந்த புத்தி கூர்மை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் இனிமேல்ட்டு வந்து அவர் ஃபஸ்ட்டே வந்து அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து காட்டினதுனால தான் அவங்க மேபி கமிட் ஆகிருக்கலாம். அது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க், அந்த ரிஸ்க் வந்து சரியாக வரல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல்ட்டு அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. இன்னொன்று விஜய்க்குமே, விஜய் ஒரு சிலரை கூப்பிட்டாருல்ல, நான் வந்து ஆட்சியில் பங்கு தரேன், நான் வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன். விஜய் நம்பி யாருன்னா போனாங்களா? அதிமுக கூட்டணியில் அதிமுக பிளந்து போயிருக்கு, பிளவுபட்டிருக்கு, அதிமுக தோற்று போயிருமா, அதிமுக ஜெயிச்சு போயிடும், இதுதானே இங்கே பேசு பொருளாக இருக்குது ஊடகத்தில். விஜய் நம்பி இன்னும் யாரும் போலியே அந்த பக்கம். செங்கோட்டையன் இப்போ போகிறாருன்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் கட்சியால் ஒரு தனி நபரா? சரி, செங்கோட்டையன்னு போய் சேர்றாரு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்பார். மிச்சம் 233 தொகுதியில் விஜய் ஒரு தொகுதி நிற்கிறாரு, ஆதவர்ஜன் ஒரு தொகுதி நிற்கிறார், ராஜ்மோகன் ஒரு தொகுதி, நிர்மல்குமார் 6, அதுக்கப்புறம் ஆளு மிச்சம் 228 தொகுதிக்கு யார் வெயிட் பண்ணுறாங்க? அதெல்லாம் சிக்கல். செங்கோட்டையன் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டை தாண்டி அவர் பெரிய அரசியல், செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு இருக்கிற முக்கியத்துவம் செங்கோட்டையனுக்கு இல்லையே. அவரும் அதே கொங்கு நாட்டை சேர்ந்தவர் தானே. அது மாதிரி பார்க்கணும் இது எப்படி போகுதுன்றது. மற்றபடி விஜய் வந்து அந்த பர்செப்ஷன் தான் இருக்குது. வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் அப்படின்னும்போது அவருக்கு பெரிய பின்னடைவு காத்துக்கொண்டு இருக்கு. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.